தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் காவல்துறை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தேர்தல் பணிக்காக காவல்துறை உயரதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்களா? தேர்தலை சிறப்பாக நடத்த என்னென்ன ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக தம்பி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அப்போது தமிழகத்தினுடைய டிஜிபியாக இருந்த ராமானுஜத் பதிலாக ஒரு புதிய டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலுவான ஒரு குரல் கொடுத்தார்கள். அதை அடுத்து தேர்தல் டிஜிபியாக புதிய ஒரு மூத்த அதிகாரி நியமிக்கப்பட்டார். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் முன்வைக்கப்படவில்லை. புகார்கள் எதிர்க்கட்சி சார்பாக அது போன்ற புகார்கள் முன்வைக்கப்படவில்லை என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இருந்தாலும் தேசிய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு தேர்தல் அதிகாரி இதுவரைக்கும் நியமிக்கப்படாமலேயே இருக்கிறது. இதற்கான நோட்டிபிகேஷன் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு காவல்துறை வட்டாரங்களிலும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் காவல்துறையை, தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறையை தேர்தல் பணிகளுக்காக எப்படி ஒருங்கிணைப்பது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராமல் பார்ப்பது, அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமானால் அதை எப்படி கையாளுவது ஆகிய விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலோடு தேர்தலுக்காகவே ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி நியமிக்கப்பட இருக்கிறார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த நியமனம் என்பது இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது டிஜிபி அலுவலகத்திற்குள்ளேயே தேர்தல் கட்டுப்பாட்டு அறை என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அது இன்னும் முழு வீச்சில் செயல்பாட்டை துவங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மூத்த அதிகாரி நியமனத்திற்கு பிறகு அந்த கட்டுப்பாட்டு அறை முழு வீச்சில் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இந்த முறை அதிக அளவில் துணை ராணுவத்தினை இறக்கவும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது முடிவு செய்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10,000 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளுக்கு கூடுதலாக பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தன. இந்த முறை கிட்டத்தட்ட 15,000 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக இருக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது, அங்கு வாக்குச்சாவடிகளுக்கு அதிக அளவு பாதுகாப்பு போடுவது, மேலும் ரோந்து பணிகளில் அதிக எண்ணிக்கையில் காவலர்களை நியமிப்பது ஆகியவற்றை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது பெரிய அளவுக்கு இல்லை. எனவே தேர்தல் நடத்துவது என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம் இல்லை என்று தேர்தல் ஆணையரே தெரிவித்திருந்திருக்கார். எனவே தேர்தல் பணிகளுக்காக காவல்துறை தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் உயரதிகாரி நியமிக்கப்படவில்லை. நியமிக்கப்பட்ட பிறகு தேர்தல் பணியில் இன்னும் அதிக அளவு கண்காணிப்பு பணிகளும் பாதுகாப்புக்கான உத்திகளும் தயார் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி மகாலிங்கம், அரசியல் கட்சிகளின் பிரச்சாரத்திற்கு அனுமதி பெற எத்தகைய விதிகள் கடைபிடிக்கப்பட உள்ளன? இந்த தேர்தலில் அரசியல் பிரச்சாரங்களுக்கு அனுமதி பெறுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அனுமதி இல்லாமல் எந்த பிரச்சாரம் மேற்கொண்டாலும் உடனடியாக அது புகாராக கொடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிடம் அரசியல் கட்சிகள் முன்கூட்டியே அனுமதி பெற்றாக வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. மேலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் டிஎஸ்பி தலைமையிலான குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் என 3 துறை சார்ந்த அதிகாரிகளும் இருப்பார்கள். அவர்களிடம் முறையாக எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்ற பிறகுதான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக கட்சிகளுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது. எனவே இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் தற்பொழுது புதிதாக இந்த முறையெல்லாம் அமுல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் பணிக்காக காவல்துறை உயரதிகாரி நியமிக்கப்பட்ட பிறகு இந்த பணிகள் எல்லாம் இன்னும் முழுவீச்சில் இருக்கும். தற்பொழுது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு விட்டன. கட்சிகள் இன்றிலிருந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் தேர்தல் அலுவலகத்தில் சென்று நேரடியாக அனுமதி பெற்ற பிறகு தங்களுடைய பரப்புரையை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மும்தாஜ்.